ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். சிஏ ஃபவுண்டேஷன் அக்கௌண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜும் ஜாஸ்தி இருக்கிற கொஞ்சம் டஃப்பான சாப்டர் அப்படின்னு பார்த்தா பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் தான். அந்த பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து நமக்கு குட்வில் கால்குலேஷன் இருக்கு. அதுக்கப்புறமா அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர், ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர், டெத் ஆஃப் பார்ட்னர், இந்த மூணுத்தோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த மூணு சினாரியோல சம்ஸ் நமக்கு கேட்கும்போது எந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பத்தி மட்டும்தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ இப்போ அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ஸை பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா நமக்கு என்னெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ ஒரு புது பார்ட்னரை நம்ம அட்மிட் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருக்கும் இல்லையா? அப்ப அந்த நியூ ரேஷியோ என்னது அப்படிங்கறது பார்க்கணும். அதே மாதிரி ஓல்ட் ரேஷியோக்கும் நியூ ரேஷியோக்கும் உள்ள டிஃபரன்ஸை தான் நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்படி கண்டுபிடிச்சா மட்டும்தான் எந்தெந்த பார்ட்னர் எந்த ப்ரொப்போர்ஷன்ல வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை சாக்ரிஃபைஸ் பண்றாங்க டு த நியூ பார்ட்னர் அப்படிங்கிற பேசிஸ்ல நியூ பார்ட்னர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி அந்த சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல அந்த குட்வில்ல கிரெடிட் பண்ணணும். அதுக்காக தான் நமக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது குட்வில் பொறுத்த வரையில சம்டைம்ஸ் சம்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அந்த நியூ பார்ட்னர் அதை கேஷா கொண்டு வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்ப கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு நியூ பார்ட்னர் அக்கௌண்ட் போட்டுட்டு நியூ பார்ட்னர் அக்கௌண்ட் டெட்டார் போட்டுட்டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணும். ஒருவேளை குட்வில் கேஷா கொண்டு வரலனா எப்படியா இருந்தாலும் அந்த நியூ பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் பண்ணி ஓல்டு பார்ட்னர்ல சாக்ரிஃபைஸ் பண்ற பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணி தான் ஆகணும். சம்டைம்ஸ் சில சம்ல வந்து ஹிடன் குட்வில் கால்குலேஷன் இருக்கும். நான் அதை பத்தி டீட்டெயில்டா இந்த செஷன்ல சொல்லலை, ஏன்னா இந்த செஷன்ல ஓவரால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஒருவேளை ஹிடன் குட்வில் பத்தி பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா காமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் ரெக்கார்ட் செப்பரேட் வீடியோ ஃபார் யூ. அதுக்கு அடுத்தது குட்வில் அட்ஜஸ்ட்மெண்ட் தவிர இன்னொரு முக்கியமான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஆசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட ரீவேல்யூவேஷன். இதுல வந்து ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்னு ஒன்று போட்டுட்டு லிசன், அதுல வந்து கிரெடிட் ஆர் டெபிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆசெட் அக்கௌண்ட் அப்வர்ட் ரீவேல்யூவேஷன் ஆகுதுன்னா ஆசெட் அக்கௌண்ட் டெபிட் பண்ணி ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணணும். இது டவுன்வர்ட் ரீவேல்யூவேஷன் ஆகுது அப்படின்னா நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி ஆசெட் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். இதே மாதிரி தான் லைபிலிட்டி. ஸோ இந்த ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் போட்டுட்டு அதுல வர்ற பேலன்சிங் ஃபிகர் இஃப் இட் இஸ் அ ப்ராஃபிட் ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஓல்டு ரேஷியோல கிரெடிட் பண்ணிடுவோம். லாஸா இருந்தா பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். இதுல ஒருவேளை அந்த ஆசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டியோட வேல்யூ நம்ம பேலன்ஸ் ஷீட்ல எந்த சேஞ்சும் பண்ணல, பழைய வேல்யூல தான் காட்ட போறோம் அப்படின்னு சம்ல கொடுத்திருந்தா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டுக்கு பதிலா மெமராண்டம் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் போட்டு இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஷேர் பண்ணணும். அதுக்கு அடுத்தது நியூ பார்ட்னர் வந்ததுக்கு அப்புறமா இருக்கிற அந்த நியூ ரேஷியோல ஒன்ஸ் அகெயின் ரிவர்ஸ் பண்ணி விடணும். அந்த ஆசெட்டை ஏற்கனவே டெபிட் பண்ணியிருந்தா இப்ப திருப்பி கிரெடிட் பண்ணி, டெபிட் பண்ணியிருந்தா கிரெடிட் பண்ணி, இதை அப்படியே கான்ட்ராவா நம்ம போட்டுடும். எஸ், நீங்க சம்மல நான் இது வந்து ஃபர்ஸ்ட் செஷன் கிடையாது. ஸோ ஐம் ஜஸ்ட் ரிவைசிங். ஸோ அப்படிங்கிறதுனால டீட்டெயில்டா ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் சொல்லலை, என்னெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது மட்டும்தான் குவிக்கா ரிவைஸ் பண்றோம். அதுக்கு அடுத்தது எஸ், அந்த நியூ பார்ட்னர் அட்மிட் பண்றதுக்கு முன்னாடி சர்டன் ரிசர்வ்ஸ் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ், அதாவது யூஸ்வலா என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட்டை அப்ரோப்ரியேட் பண்ணி பார்ட்னர்ஸ்க்கு வருஷ கடைசியில கிரெடிட் பண்ணி விட்டுருவோம். அப்படி கிரெடிட் பண்ணாம ஏதாவது ஒரு அக்யூமுலேட்டட் ரிசர்வ்ஸ் அல்லது ப்ராஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா இப்ப வந்து பார்ட்னர்ஸோட ஓல்டு ரேஷியோல அந்த பார்ட்னர்ஸ்க்கு கிரெடிட் பண்ணணும். இதுல எக்ஸ்ட்ராவா என்னதுன்னா சம்டைம்ஸ் ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ஃபண்டுக்கு இவ்வளவு ரூபா பேலன்ஸ் ஷீட்ல இருக்கு, ஆனா ஆக்சுவலா நமக்கு லைபிலிட்டி கம்மியா தான் ஆகுதுன்னா அங்க ஒரு ப்ராஃபிட் இருக்கு. அந்த மாதிரி என்னெல்லாம் ப்ராஃபிட் இருக்கோ எல்லாத்தையுமே ஓல்டு ரேஷியோல கிரெடிட் பண்ணி விடணும். அதுக்கு அடுத்தது நியூ ரேஷியோ, நியூ பார்ட்னர் கேபிட்டல் கொண்டு வருவாரு. அதே மாதிரி சம்டைம்ஸ் சில சம்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆஃப்டர் த அட்மிஷன் ஆஃப் நியூ பார்ட்னர் அந்த கேபிட்டல் அக்கௌண்டோட கேபிட்டல் அமௌண்ட்டை வந்து அந்த பிஎஸ்ஆர்
பேசிஸ்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி கொண்டு வரதா இருந்தால் நியூ பார்ட்னர் கொண்டு வர்ற கேபிட்டல் அமௌண்ட்டை பிஎஸ்ஆரோட அவரோட போர்ஷனா எடுத்து அந்த பேசிஸ்ல ஓல்டு பார்ட்னர்ஸ் எவ்வளவு கேபிட்டல் அக்கௌண்ட் வச்சிருக்கணும் அப்படிங்கிற பேசிஸ்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு எக்ஸஸ் கேஷ் கொண்டு வரதுன்னா கொண்டு வர மாதிரியும், இல்ல ஜாஸ்தி கேபிட்டல் இருக்கு அப்படின்னா அந்த சர்ப்ளஸா இருக்கிறத அவங்க கொண்டு போற மாதிரி டூ கேஷ் அல்லது பை கேஷ் போடுவோம். சம்டைம்ஸ் நமக்கு ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடா இருந்தா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கரண்ட் அக்கௌண்ட் வழியா பண்ணுவோம். ஓகே, இதுதான் நமக்கு எது எது ரிலேட்டடான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்மா, நியூ பார்ட்னர் அட்மிஷன் ரிலேட்டடான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர் ரிலேட்டடான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ரிமெம்பர், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மை ஃபின்குரு ஆப்ல வந்து ஃப்ரீ மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கு. நீங்க ஆண்ட்ராய்டு ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா தெரியும். அங்க இந்த நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற பிடிஎஃப் நான் அங்க போட்டுருவேன். ஸோ அங்க பார்த்து நீங்க அதை ஜஸ்ட் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வென் அ பார்ட்னர் ரிட்டையர்ஸ், அட்மிஷன் ஆஃப் பார்ட்னருக்கு நம்ம என்னெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோமோ அதோட உல்டா. அப்ப இங்க வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கிடையாது. எக்ஸிஸ்டிங் பார்ட்னருக்கு அந்த ஒரு பார்ட்னர் விட்டு விலைக்கு போறாருங்கன்னா அவரோட ப்ராஃபிட்டோட பங்கும் சேர்த்து எக்ஸிஸ்டிங் பார்ட்னருக்கு தானே கிடைக்கும். அப்ப நம்ம அங்க சாக்ரிஃபைசிங் ரேஷியோ சொன்ன மாதிரி இங்க கெய்னிங் ரேஷியோ. ஸோ நியூ ரேஷியோ மைனஸ் ஓல்ட் ரேஷியோ போட்டு கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு இந்த கெய்னிங் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி அந்த குட்வில் அமௌண்ட் கெய்னிங் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி ரிட்டையரிங் பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். இதே தான் டெத் ஆஃப் பார்ட்னருக்கும் குட்வில் அட்ஜஸ்ட்மெண்ட். ஒருவேளை சம்டைம்ஸ் நியூ ரேஷியோ இன்ஃபார்ம் நமக்கு சம்ல இல்லை அப்படின்னா அவங்களுக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் A:B:C இதுல வந்து ஏ தான் ரிட்டையர் ஆகுறாரு. அப்ப பிக்கும் சிக்கும் நடுவுல அதே 2:3 அவங்களோட ரேஷியோவா எடுத்துக்கலாம். ஓகேயா? அதுக்கு அடுத்தது அப்ப இந்த இங்க ஒன்ஸ் அகேன் இங்கேயும் ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப இங்க ரீவேல்யூட் ஃபிகர்ஸ்ல காட்டுறதா இருந்தால் நம்ம அந்த ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட்டை ஓல்ட் ரேஷியோல கிரெடிட் ஆர் டெபிட் பண்ணிடணும். ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஒருவேளை நமக்கு அந்த ஒரிஜினல் ஃபிகர்ஸ்ல தான் நம்ம ஆசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் காட்ட போறோம்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ற அக்கௌண்டோட பேரு மெமராண்டம் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். அதுக்கு அடுத்தது குட்வில்ல பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையாமா, கெய்னிங் ரேஷியோல எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ல யாருக்கெல்லாம் கெயின் வருதோ அவங்களோட அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி ரிட்டையரிங் பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். மற்றபடி ரிசர்வ்ஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஓல்டு கேபிட்டல் ஓல்டு ரேஷியோல கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிருங்க. லாஸா இருந்தா டெபிட் பண்ணுங்க. இது தவிர முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா ஜாயிண்ட் லைஃப் பாலிசி. இங்க பார்ட்னர் ரிட்டையர் ஆகும்போது நமக்கு பாலிசியோட மொத்த பணம் வராது, சரண்டர் வேல்யூ தான் வரும். அப்ப இங்க சரண்டர் வேல்யூ அப்படிங்கறது நமக்கு சம்ல கொடுத்துருவாங்க. ஒருவேளை அந்த ஜாயிண்ட் லைஃப் பாலிசி ஒரு ஆசெட்டா ரெக்கக்னைஸ் பண்ணாம அதுக்கு கட்டின ப்ரீமியம் வந்து நமக்கு ஒரு ரெவென்யூ எக்ஸ்பென்ஸா காமிச்சிருக்கோங்கிற பட்சத்துல அந்த சரண்டர் வேல்யூ எவ்வளவோ அது நமக்கு பணமா கிடைக்கும். அப்ப அந்த பணத்தை ஓல்ட் ரேஷியோல கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணணும். ஒருவேளை சம்ல வந்து ஜாயிண்ட் லைஃப் பாலிசி அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்ல ஆசெட் சைட்ல காமிச்சிருக்காங்கன்னா இஃப் த சரண்டர் வேல்யூ இஸ் இன் எக்ஸஸ், அதாவது நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற அமௌண்ட் 20,000, சரண்டர் வேல்யூ 25 இருந்தாலும் அந்த எக்ஸஸ் 5,000 மட்டும்தான் ஓல்ட் ரேஷியோல கிரெடிட் பண்ணணும். ஓகேயா? அது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி ஃபைனலா நம்ம இந்த எல்லா செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ரிட்டையரிங் பார்ட்னருக்கு கொடுக்க வேண்டிய அந்த அமௌண்ட்டை உடனேயே கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணணும். சம்டைம்ஸ் அந்த மொத்த பணமுமே லோன் அக்கௌண்டா காட்டுற மாதிரி இருக்கலாம், அல்லது ஒரு போர்ஷன் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறது லோன் அக்கௌண்டா காட்டுறதா இருந்தால் அதை வந்து அந்த கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் பண்ணி பார்ட்னர் அப்படிங்கிற பேர் வரக்கூடாது, அந்த பார்ட்னரோட பேரை போட்டு, ஏன்னா ஹீஸ் நோ லாங்கர் பார்ட்னர். ஸோ இப்போ ஏன்னா ஏஸ் லோன் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி லோன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் யூஸ்வலா கொடுப்பாங்க, கொடுக்கலன்னா அதில் அந்த லோன் அக்கௌண்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து 6% எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ரிமைனிங் பார்ட்னர்ஸை பொறுத்தவரையில
மோஸ்ட் ஆஃப் த சம்ஸ்ல என்ன கொடுத்துருவாங்கன்னா அந்த நியூ ரேஷியோல வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி. ஸோ அப்படின்னா அவங்களோட கேபிட்டல் அமௌண்ட் வந்து அந்த ப்ரொபோர்ஷன் ஆஃப் ரேஷியோல இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் எக்ஸஸ் பணம் கொண்டு வர்றதா இருந்தா பை கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட், இல்ல அவங்க வச்சிருக்கிறத இருந்து எக்ஸஸ் பணம் ஜாஸ்தி பணம் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 75,000 வச்சிருக்கணும், ஆனா 1 lakh இருக்குன்னா அந்த 25,000 டூ கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட் போட்டுருவோம். ஃபிக்ஸ்ட் கேபிட்டல் மெத்தட்ல வந்து என்ன பண்ணுவோமா, கரண்ட் அக்கவுண்ட்ல டெபிட் ஆர் கிரெடிட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி முடிப்போம். ஸோ திஸ் இஸ் வித் ரிகார்ட் டு ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர். இன்னும் நம்ம அடுத்தது டெத் ஆஃப் பார்ட்னரோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸையும் நம்ம பார்ப்போம். ரிமெம்பர் ஒன்ஸ் அகெயின், இது பார்ட்னர்ஷிப் அக்கவுண்ட் சுத்தமா படிக்காம வந்து நீங்க இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட படிச்சதுக்கு அப்புறமா ரிவிஷன் பர்பஸ்க்காக பாக்குறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஜஸ்ட் ஒரு ரிஃப்ரெஷ் பண்றதுக்காக இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ வென் அ பார்ட்னர் டைஸ், ரிட்டையர்மெண்ட்டை பொறுத்தவரையில வருஷ கடைசியில இல்ல வருஷ பிகினிங்ல ரிட்டையர் ஆகுற மாதிரி நம்ம காட்டலாம். ஆனா டெத் அப்படி வராது இல்லையா. ஸோ இட் மே ஹேப்பன் இன் த மிடில் ஆஃப் த இயர். டெத் மே ஹேப்பன் இன் த மிடில் ஆஃப் த இயர். அதே சமயம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம புக்ஸை வந்து அந்த டெத் நடக்கிற டைம்ல நம்ம க்ளோஸ் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஃபுல் இயரோட அதாவது ப்ராஃபிட் அப் டு த டேட் ஆஃப் டெத். இப்ப நம்ம வருஷ கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி எவ்வளவு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோன்னு வருதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா இறந்து போற டேட் வரைக்கும் இருக்கிற ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சு அவருக்கு செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. அவரோட லீகல் ஏயர்ஸ்க்கு செட்டில் பண்ணணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இங்க பாருங்க, அந்த எக்ஸிக்யூட்டர்ஸ், அதாவது இறந்து போன பார்ட்னரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு ஒரு பணம் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்டே பார்ட்னர்ஷிப் டீட்ல கொடுத்துருவாங்க. டீட்ல கொடுத்துருக்கிறத வச்சுட்டு முந்தின ப்ரெசீடிங் இயரோட ப்ராஃபிட் அல்லது முந்தின ஒரு 3 வருஷத்தோட ப்ராஃபிட்டோட ஆவரேஜ் அப்படிங்கிற பேசிஸ்ல எடுத்து, அதாவது பிகினிங் ஆஃப் த இயர்ல இருந்து எத்தனை மாசத்துக்கு வரைக்கும் பார்ட்னர் உயிரோட இருந்தாருன்னு பார்த்துட்டு அதுல அவரோட ப்ரொபோர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட்டை அவருக்கு கிரெடிட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து நம்ம சேல்ஸ், இவ்வளவு சேல்ஸ் இத்தனை மாசத்துல இவ்வளவு சேல்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற பேசிஸ்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதுல ப்ராஃபிட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க முந்தின வருஷத்தோட கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இல்ல நெட் ப்ராஃபிட் ரேஷியோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். எஸ், இந்த மாதிரி அந்த பணத்தை கொடுக்கும்போது நம்ம பிஎன்எல் கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணி அந்த டிசீஸ்ட் பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணணும். அதுக்கப்புறமா வருஷ கடைசியில புக்ஸை க்ளோஸ் பண்ணும்போது இந்த பிஎன்எல் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை பிஎன்எல் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது ஒரு டெபிட் பேலன்ஸ் இல்லையா, அதனால. அதுக்கு அடுத்தது குட்வில்ல பொறுத்தவரை நம்ம ரிட்டையர்மெண்ட்ல பார்த்த அதே மெத்தட் தான். கெய்னிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எவ்வளவு கெயின் பண்றாங்கிற பேசிஸ்ல அந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸோட ரிமைனிங் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் பண்ணி டிசீஸ்ட் பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணணும். ரீவேல்யூவேஷன் ஆஃப் ஆசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி ஒன்ஸ் அகெயின் த சேம் தான். இங்க ஜாயிண்ட் லைஃப் பாலிசியை பொறுத்தவரையில இறந்து போனதுனால நமக்கு சரண்டர் வேல்யூ கிடையாது, அந்த பாலிசியோட மொத்த பணம் கிடைக்கும். ஓகே, அப்ப அந்த மொத்த பணத்தை வந்து நம்ம ஒரு கெயினா பார்த்து அவருக்கு மொத்த பணமும் அவரோட அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ண மாட்டோம். ஓல்ட் ரேஷியோல எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் கிரெடிட் பண்ணி விடுவோம். கிரெடிட் பண்ணி விட்டுட்டு டிசீஸ்ட் பார்ட்னருக்கு டோட்டலா எவ்வளவு பணம் சேரணுமோ அதுக்கு தான் கடைசி கேல்குலேஷன் போடுவோம். அதே மாதிரி சம்டைம்ஸ் இண்டிவிஜுவல் பாலிசி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம இறந்து போன பார்ட்னரோட ஃபுல் வேல்யூ, அஷ்யூர்ட் வேல்யூ, இப்போ 1 lakh பாலிசி 3 பார்ட்னர்ஸ்னா இறந்து போயிட்டாருன்னா அந்த 1 lakh பணம் உள்ள வருதுன்னு அர்த்தம். அப்ப பிஎன்சிக்கு அந்த ரிமைனிங் 1 lakh 3 பேரும் 1 lakh வச்சு பாலிசி போட்டிருக்கா. அப்ப இறந்து போயிட்டாரு, அப்ப இந்த ஏயோட 1 lakh ஃபுல்லா வந்துடும். அது தவிர பிஎன்சியோட சரண்டர் வேல்யூ, இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணிட்டு ஓல்ட் ரேஷியோல கிரெடிட் பண்ணணும். ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ல இருக்கிற மொத்த பணத்தை எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம போன ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னருக்கு என்ன சொன்னோம், கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் பண்ணி கேஷா பேங்க் அக்கௌண்ட் பணத்தை கொடுக்கணும், இல்லைன்னா லோன் அக்கௌண்ட். இங்க அப்படி கிடையாது, டிசீஸ் பார்ட்னரோட எக்ஸிக்யூட்டர்ஸ் அக்கௌண்ட்ல தான் கிரெடிட் பண்ணும்.
ஓகே, அதுக்கு அடுத்தது இம்மீடியட்டா பணம் செட்டில் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல அந்த எவ்வளவு பணம் நம்ம கொடுக்கணுமோ அதுக்கு 6% பெர் ஆனம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம், அல்லது அந்த கேபிட்டலையும் நம்ம பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற பேசிஸ்ல பார்த்து ப்ரொபோர்ஷனட் பேசிஸ்ல ப்ராஃபிட் ஷேரிங்கும் வாங்கலாம். அதே மாதிரி இந்த பேமெண்ட்ஸ் கொடுக்கறது லம்சம்மா கொடுத்து தீக்கலாம், யாருக்கு எக்ஸிக்யூட்டாஸ்க்கு, இல்லைன்னா இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்லேயும் கொடுக்கலாம். அதெல்லாம் பார்ட்னர்ஷிப் டீட்ல எப்படி கொடுத்துருக்கோ அந்த பேசிஸ்ல தான். ஸோ வித் திஸ் நம்ம வந்து அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர், ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர், டெத் ஆஃப் பார்ட்னர், ரிட்டையர்மெண்ட்டுக்கும் டெத்துக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் சேமா இருக்கும். ஒன்லி திங் இஸ் அந்த ஜாயிண்ட் லைஃப் பாலிசியோட இது அங்க சரண்டர் வேல்யூ, இங்க மொத்த பணம் வரும். எஸ், மற்றபடி ஏறக்குறைய சேமா இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த எக்ஸிக்யூட்டர்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரிட்டையர்மெண்ட்ல வராது. அட்மிஷன் ஒரு தனி செட்டப் தான். ஓகே, ஸோ ஐ ஹோப் தட் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் நான் பேசியிருக்கேன். பட் யூ ஹேவ் த ஆப்ஷன் டு வாட்ச் இட் மல்டிபிள் டைம்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு புரியுற வரைக்கும் பாருங்க. ரிமெம்பர், திஸ் இஸ் நாட், ஐ எம் நாட் டீச்சிங் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் நாட் ஸ்டடிட் இட் அட் ஆல். ஓகே, நான் வந்து ஏற்கனவே படிச்சதுக்கு அப்புறமா என்னெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு ஒரு ரீகால் பண்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது ஒரு 2 சம் ஒர்க் அவுட் பண்ணி தனித்தனி வீடியோவா காட்ட போறேன். ஸோ இது எல்லாமே யூடியூப் சேனல்ல இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்க உங்களோட எங்க போய் எடுத்துக்கலாம், அந்த மைஃபின்குரு ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல் அப்படிங்கிற செக்ஷன்ல இதோட பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணிடுவேன். அதே மாதிரி அந்த நான் டிஸ்கஸ் பண்ண போற சம்மோட கொஸ்டின் பிளஸ் கீயையும் அங்கேயே போட்டுருவேன். தேங்க்யூ.